Hi everyone, welcome you back. So in previous video நம்ம internal source of recruitment பார்த்துருந்தோம். அதாவது ஆர்கனைசேஷனுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வச்சு நம்ம எப்படி அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர், அப்கிரேடிங், ப்ரொமோஷன், டிமோஷன், ஜாப் ரொட்டேஷன், ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ், டிபெண்டன்ஸ், ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ், அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர்ஸ். ஸோ இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம் டீட்டெயிலாக. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒன்று டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ டைரக்ட் அப்படின்னு சொன்னால் கம்பெனியே டைரெக்டாக என்ன பண்ணுறது, ரைட் பர்சனில் வந்து ஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டர்மீடியேட்டர் மூலமாக, அது வந்து கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், அல்லது பப்ளிக் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கலாம், கன்சல்டன்சியாக இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜாப் போர்ட்டல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பர்சனில் என்ன பண்ணுறது, ஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இன்டைரக்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், டைரக்ட்னா என்ன, இதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். டைரக்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி டைரெக்டாக என்ன பண்ணுறது, எம்ப்ளாயீஸை வந்து ஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க இதில், தி எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ் இன் dailies, journals, magazines, etc. about the vacancy in the organization, specifying the nature of work, nature of vacancy, qualification and experience required, salary offered, mode of applying and the time limit within which the candidate has to apply. ஸோ எம்ப்ளாயர்னா யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ப்ளாயர். அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எதில் பண்ணுறாங்க, டெய்லிஸ், நாளிதழ்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த டெய்லிஸாக இருக்கலாம், ஜேர்னல்ஸாக இருக்கலாம், அல்லது மேகசின்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, பேப்பர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அபவுட் தி வேக்கன்சி இந்த ஆர்கனைசேஷன், அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பற்றி. ஸோ இந்த எதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன மாதிரியான வேலை இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் என்ன. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சேலரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணலாமா, அல்லது வந்து போஸ்டல் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாமா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்போம், சரியா? ஸோ இந்த வகையில் அந்த கம்பெனியை வந்து டைரெக்டாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கால்ஃபர் பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அன்சொலிசிட்டட் அப்ளிகே. ஓகே, ஸோ அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அந்த வேலை தேடுறவங்கலாம் பார்த்தோம்னா டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறது, அந்த கம்பெனிலேயோ அல்லது அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள்ட்ட அவங்களுடைய ரெஸ்யூமேவை கொண்டு போயிட்டு டைரெக்டாக கொடுத்துட்டு வருது. இந்த மாதிரி வேலை இருந்தால் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு வருவாங்க, கொடுத்துட்டு வருவாங்க. அதுதான் இது. தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் எ ஜாப் சீக்கர்ஸ் ஹூ வாலண்டர்லி அப்ளை ஃபார் த வேகன்சி நாட் yet notified by the organization. ஸோ இன்ன வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணல, அந்த வேகன்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த ஜாப் சீக்கராக வாலண்டியர்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாக்கின்ஸ். ஸோ வாக்கின் அப்ளிகன்ஸ் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் requirement can be another source of requirement. ஸோ வந்து அந்த எம்ப்ளாயிஸ் அந்த ஜாப் சீக்கர்ஸ் வந்து அவங்களே வந்து அந்த கம்பெனிக்கு வாக்கின் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறது, அவங்க செலக்ட் ஆனாங்கன்னு சொன்னால் இது வாக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி இந்த காலேஜில் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், அது மூலமாக இவ்வளோ பேரை வந்து இந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஆள் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையிலும் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. தி ஆர்கனைசேஷன் visit the educational institutions to identify and recruit suitable candidate. ஸோ அந்த ஆர்கனைசேஷனை டைரெக்டாக எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ், அது எதுவானாலும் இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், அதாவது ஏதாவது சென்டர்ஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, பட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து அந்த கம்பெனியை டைரெக்டாக விசிட் பண்ணி அங்கே அவங்களுக்கு வந்து எந்த கேண்டிடேட் வந்து பொட்டென்ஷியலாக தெரியுறாங்களோ அவங்கள போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலி கேஷுவல் ஆர் டெம்பரவரி அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ஆர் ரெக்ரூட்டட் பை திஸ் வே. ஸோ இது மூலமாக அன்ஸ்கில்டான எம்ப்ளாயீஸ், அதாவது இந்த லேபரராக தேவைப்படுவாங்க, இல்லை டெம்பரவரியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒரு 30 நாள்
இன்னும் அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் சில எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணுறது, ஹையர் பண்ணுறது, அல்லது வந்து ரொம்ப லோக்கலான ஒர்க்கு, கொஞ்சம் ரொம்ப கேஷுவலான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணுறதுக்காக இந்த வே ஆஃப் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்லி பேசிஸில் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது வந்து டெய்லி பேசிஸில் வந்து வேஜஸ் கொடுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த கம்பெனியோடைய ஃபேக்ட்ரி கேட்டில் வச்சு ஆள் எடுக்கிறது, இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரைவல் ஃபர்ம்ஸ். ரைவல் அப்படின்னு சொன்னால் காம்படிட்டிவ் அப்படிங்கிறத அர்த்தம், அதாவது போட்டி நிறுவனங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் கால்ட் போச்சிங். இது என்ன சொல்கிறோம், நம்ம போச்சிங் அப்படிங்கிறதா சொல்கிறோம். வேர் த எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ரைவல் கம்பெனிஸ் ஆர் ட்ரான் டு தி ஆர்கனைசேஷன் பை ஹையர் பே அண்ட் பெனிஃபிட். ஸோ நம்மளுடைய போட்டி நிறுவனத்தில் இருந்த ரைவல் கம்பெனிஸ் ஆர் ரைவல் ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இந்த போட்டி நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான், நல்லா அவனுக்கு ஒரு ட்ரைனப் கொடுத்து வச்சுருப்பான், அவனுக்கு அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி டேலண்டடாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை இவங்க ஹையர் பே கொடுத்து, அதிகமான அளவு சம்பளத்தை கொடுத்து, அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து யூனோ ஹவுஸ்லாம் வந்து அலாட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து வேறு ட்ராவலிங் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும், அங்கே எங்கேனாலும் அங்கே எதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக தெரியுதோ அதை ஃபுல்லாகவே இங்கே உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள தாங்க பக்கம் இழுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வகையிலும் என்ன பண்ண முடியும், ஒரு கம்பெனி வந்து பர்சனால் ரெக்ரூட் பண்ண முடியும். ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சேல்ஸ்மேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஸோ ஆன். ஸோ யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸை அவங்களுடைய போட்டி நிறுவனத்தில் இருந்து அதிகமான அளவு சம்பளமும் அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் கொடுத்து தான் பக்கம் எடுத்துக்கிறது தான் ரைவல் ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதை என்ன சொல்லுவோம், நம்ம போச்சிங் அப்படிங்கிறதாகவும் சொல்லுவோம். இது நமக்கு 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைவல் ஃபர்ம்ஸோடைய அனதர் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா போச்சிங் அப்படிங்கிறதா சொல்லுவோம், அல்லது RAIDING ரைடிங் அப்படிங்கிறதாகவும் சொல்லுவோம். ரைட்டா? சரி, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட். இது என்னன்றது நமக்கு தெரியும், ஆன்லைன் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ரெக்ரூட் பண்ணுறது. என்ன சொல்கிறாங்க, தி ஆர்கனைசேஷன் விச் கேரி அவுட் தி ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மெத்தட் இட்ஸ் செட் டு ஃபாலோ ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஆன்லைன் மெத்தட் மூலமாக, ஆன்லைன் மெத்தட்னா நமக்கு இப்போ ஸ்கைப் இன்டர்வியூலாம் வைப்பாங்கள்ல, ஸோ இந்த மூலமாக ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது. தி அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஹாஸ் மேட் இட் பாசிபிள் டு ரீச் அவுட் தி ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ஸ் குளோபலி ஆன்லைன். ஸோ இன்னும் இப்போ வந்து நமக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால உலகளவில் எங்கே இருந்தாலும் சரி தான் நல்ல பொட்டென்ஷியலான ப்ராஸ்பெக்டிவான கேண்டிடேட் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ஹையர் பண்ணிக்க முடியும். இட் ஹாஸ் பிகம் இன்எவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து தவிர்க்க முடியாத, இன்எவிட்டபிள் அப்படின்னு சொன்னால் அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் இன்டைரக்ட் வேல நம்ம எப்படிலாம் ரெக்ரூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எம்ப்ளாயி ரெஃபரல். ஒரு எம்ப்ளாயினுடைய ரெஃபரன்ஸ்னால, இப்போ வந்து இது அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயோடைய ரெஃபரன்ஸ், சில கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. ஆல்ரெடி அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா நுழையலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வேலையும் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்ட் வேலை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய பர்சனால் தேடி போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்ல ஸ்கில்டான பர்சன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயினுடைய ரெஃபரன்ஸில் பேரில் என்ன பண்ணுறது, வேலைக்கு எடுக்கிறது. அதுதான் இது. ஸோ என்ன சொல்கிறாங்க, தி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் ஆஃப் the organizations may recommend some of their relatives or known people who will be suitable for the existing vacancy. ஸோ ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ரிலேட்டிவோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச நபரையோ, யார் வந்து அந்த வேகன்சிக்கு வந்து சூட்டபுளாக இருக்காங்களோ அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி கிரெடிட்டபிலிட்டி ஆஃப் தி எம்ப்ளாயி தி ரெஃபரல்ஸ் வில் பி கன்சிடர். ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து எந்த அளவுக்கு கிரெடிட்டபிலிட்டியாக இருக்காங்க, அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு நேர்மையாகவும் ரொம்ப ஆனஸ்ட்டாக உழைச்சிட்ருக்காங்க, அவங்க இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்குது, அவங்க எடுத்து கொடுத்த பர்சனல் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிஸில் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரெஃபரன்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இது நமக்கு தெரியும் தான், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக சில பேர் பதிவு பண்ணி வச்சுருப்போம், அவங்கள வந்து அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறது, ஹையர் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை தி கவர்மெண்ட் which facilitate the required recruitment throughout the country. It makes the available the information required
through the database for the employer as well as the job seekers by bridging the gap between them. ஸோ எம்ப்ளாயருக்கும் ஜாப் சீக்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நிவர்த்தி செய்திருக்க முடியும். பிகாஸ் வந்து அஸ் அ ஜாப் சீக்கராக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் இதெல்லாம் வந்து படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், என்னை வந்து பிக் பண்ணிப்பார். அதர்வைஸ் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பார்க்க போகிறது நம்ம ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் சிமிலர் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸப்ட் தட் த ஓனர்ஷிப் இஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் த ப்ரைவேட் பார்ட்டிஸ். இது எப்படி வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே தான் இந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, இந்த ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ப்ரைவேட் கையில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நம்ம ராமநாதபுரத்துலேயே இங்கே ராம்நகர்கிட்டே இருக்குது சோலார் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் தான், ரைட்டா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னோம்னா எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி. ஸோ இது நிறைய டைம்ஸ் நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் சர்க்கிளில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், கன்சல்டன்சி மூலமாக நான் இந்த வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் firms facilitate the recruitment on behalf of the client companies at cost. ஸோ இவங்க யாருக்கு பதிலாக பண்ணுறாங்க, on behalf of client companies at cost. இவங்களுடைய கிளைண்ட்டாக வந்து சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ நான் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி ஃபர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் யாரோட டைப் வச்சுருப்பேன்னா சில கம்பெனிஸோட டைப் வச்சுருப்பேன். அவங்களுக்கு வந்து ஆள் தேவைப்படும். அவங்களுக்கு ஆள் தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுறது, அவங்கள ஆள் எடுத்து கொடுக்குறது. ஓகேவா. ஸோ இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி. Usually, they provide the data relating to executives and top-level personnel for which service they charge consultation fees, also known as recruitment process outsourcing. அதாவது இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைக்காக என்ன பண்ணிப்பாங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து அவங்களுடைய கிளைண்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த கன்சல்டேஷன்ஸ் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க, கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். பிகாஸ் அந்த கம்பெனியை டைரெக்டாக என்ன பண்ணுறதில்ல, இன்டர்வியூ வச்சு வந்து பர்சனலை வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், கன்சல்டன்ஸ் கிட்ட கொடுத்துட்டா இந்த மாதிரி எனக்கு இந்த ஜாப்புக்கு வந்து ஆள் தேவை, நல்ல பர்சனலை வந்து என்ன பண்ணி கொடுத்துரு, செலக்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டான். ஸோ அந்த கன்சல்டன்சி என்ன பண்ணுறான், இன்டர்வியூ வச்சு ரைட் பர்சனலை ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறான். இதுக்கான ஃபீஸாக வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவனுடைய கிளைண்ட் கம்பெனி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பான். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏபிசி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தேவை, சரிங்களா, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். ஸோ இவங்க வந்து டைரெக்டாக வந்து நம்ம யாரை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூசன் இருக்குது. அப்படிங்கிறதுனால பேசாமல் இதை நம்ம கன்சல்டன்சி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடி கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிடி கன்சல்டன்சி என்ன பண்ணுவோம், பப்ளிக் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் போஸ்டிங் இருக்குது, இதுக்கு இதெல்லாம் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி இந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க ரிவீல் பண்ணிடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப் சீக்கர் வந்து இந்த சிடி கன்சல்டன்சிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட்டு ஆளை எடுத்து என்ன பண்ணுவோம், ஏபிசி லிமிடெடுக்கு அனுப்புவோம். ஸோ இவன் கரெக்டாக ஆள் எடுத்து அனுப்புனதுனால ஏபிசி லிமிடெட் என்ன பண்ணுவோம், சிடி கன்சல்டன்சிக்கு சம் அமௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். அதை என்னென்னு சொல்கிறோம், நம்ம கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அவுட் சோர்சிங்காக நடக்குது. அவுட் சோர்சிங் மீன்ஸ் வெளியே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளி நபர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செஞ்சு வாங்குகிறோம். இவங்களே இன்டர்வியூ வச்சு கண்டக்ட் பண்ணாமல் அந்த இன்டர்வியூ பண்ணி அந்த ஆள் எடுத்து கொடுக்குற வேலையே பண்ணக்கூடிய இந்த கன்சல்டன்சி கிட்ட என்ன பண்ணுறான், அவன் கொடுக்குறான். இந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அவுட் சோர்சிங் அப்படிங்கிறதா டிஸ்கிரைப் பண்ணுறோம். The next, professional association. So organizations seeking applicants of high caliber and repute with a technical knowledge approach professional association like ICAI, Indian Medical Association, the Institute of
ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது. அதாவது இப்போ என்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்னு சொன்னால், நான் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வந்து நான் ஹையர் பண்ணுறதுக்கு நான் வேறு எங்கேயும் போகாமல் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை உருவாக்கக்கூடிய ICAI, அதாவது த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணுறது, டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறது. உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து யார் நல்லா ஹைலி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தா அவங்கள ஹையர் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட்டான டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அந்த டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMAல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறது, ஒரு நல்ல டாக்டரை வந்து ஹையர் பண்ணுறது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெபுடேஷன். எ பர்சன் who is already an employee of an organization can be deputed for a specific job for a specified period as a short term solutions. ஸோ ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறவர் ஆல்ரெடி அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறது, டெபுடேஷனில் வந்து வேறு வேலைக்கு தூக்கி போடுறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்கிறதுக்காக. இப்போ லைக் பார்த்தோம்னா இப்போ சில பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ஒர்க் பார்க்குறதுக்காக, எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறதுக்காக அவங்கள டெபுடேஷனில் தூக்கி ஏதோ ஒரு ஒர்க்கில் போடுவாங்க. ஓகேவா, இது வந்து டெபுடேஷன். ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆனால் அவங்கள டெபுடேஷனில் வந்து வேறு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே அதுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன பண்ணுறது, அவங்கள வேறு வேலைக்கு மாற்றி போடுறது. இது வந்து டெபுடேஷன். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் வேர்ட் ஆஃப் மவுத். The information relating to the job seekers is collected through the people of repute who pass on the message about the vacancy to their known people. அதாவது என்ன சொல்கிறது, ஜாப் சீக்கர்ஸ். இப்போ ஒருத்தவங்க வேலை தேடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலை தேடக்கூடியவங்க நல்ல டேலண்டான பர்சன், என்ன சொல்கிறது, இவங்க நல்ல ஸ்கில்டான பர்சன் அப்படிங்கிறத அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுறதா ஒரு மெசேஜாக பாஸ் பண்ணுறாங்க, வாய் மூலமாக சொல்கிறாங்க. சரியா, இவங்க நல்லா அப்படியாப்பட்ட ஆள், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் இவ்வளோ இது ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் மூலமாக கேட்கும்போது ஓகே அவங்கள நம்ம ஜாப்புக்கு ஹையர் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் நீ சொன்னேலப்பா, இன்றைக்கி சொன்னேலப்பா யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லுப்பா அந்த வேலைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேபர் கான்ட்ராக்டர். ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் அன்ஸ்கில்டு அண்ட் மேனுவல் லேபரர்ஸ் த்ரூ தீஸ் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ சில கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கு, அதாவது இந்த கட்டட வேலை, ஸோ இந்த மாதிரியான வேலைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து யாரையாவது பிடிச்சிட்டு வந்து என்னது அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறது. இப்போ அவங்களுக்கு 10 பேர் தேவை அப்படின்னு சொன்னால் யாரையாவது வந்து நீ இப்போ இவ்வளோலாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மண்ணள்ளி போடணும், இந்த மாதிரி ஜல்லி அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து லேபர் கான்ட்ராக்டட் வேயில் வந்து நம்ம இன்டைரக்டாக ரெக்ரூட் பண்ணுறது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் ஜாப் போர்ட்டல்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் பார்த்தோம்னா நாக்ரி, குயிக்கா, ஸோ இந்த மாதிரியான நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது. யூஸிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் ஆர்கனைசேஷன் கேன் ஸ்க்ரீன் ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் அண்ட் ஃபில் அப் தியர் வேகன்சிஸ். ஸோ இப்போ நம்ம ஜாப் சீக்கர்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜாப் போர்ட்டல்ஸில் நாக்ரி, ஸோ இதுதான் ரொம்ப ஃபெமிலியராக போய்ட்டுருக்கு, நாக்ரி, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏதாவது ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க. இதே மாதிரியே ரெக்ரூட்டர், அதாவது அந்த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வேலைக்கு வந்து ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு போகும், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போகும். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதில் இருந்து ப்ராஸ்பெக்டிவான கேண்டிடேட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய முறை. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். ரீசெண்டாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டில், அதாவது ஃபைண்டிங் த ரைட் அண்ட் தி ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் அப்படிங்கிறப்போ அதில் ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று பார்த்தோம் சொன்னால் அவுட் சோர்சிங், அனதர் ஒன் இஸ் போச்சிங். ஸோ அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லும்போது there are outsourcing firms that helps in the process of recruiting through the screening of applications and finding the right person for the job for the which they are paid service charges. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிளைண்ட் கம்பெனிக்காக ஆள் எடுத்து கொடுக்குறாங்க.
ஸோ இதுதான் வந்து அவுட் சோர்சிங். சிம்பிளி இதுதான் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஏபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி அவங்களே அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, இதே வேலையை செய்யக்கூடிய ஒரு கன்சல்டன்சி கிட்ட கொடுத்து அந்த வேலையை செஞ்சு வாங்குறாங்க. இதுதான் சிம்பிளி அவுட் சோர்சிங் அப்படிங்கிறதா சொல்கிறோம். த நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இதை RPO அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் என்னென்ன, ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல என்ன பண்ணணும், என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் அட்வர்டைஸ் அண்ட் சோர்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஃபஸ்ட் அதுக்கு இது உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ அந்த ஏபிசி லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தேவை. ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கன்சல்டன்சிக்கிட்ட சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தான் தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு மீன்ஸ் அவங்க ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணலாம், அல்லது வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நியூஸ் பேப்பர்ஸு இந்த மாதிரி டெய்லிஸ் ஜேர்னல்ஸ் இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். இன்டர்னல் சோர்ஸில் நம்ம ரெக்ரூட் பண்ணலாமா, ஸோ இன்டர்னல் சோர்ஸ் வந்து வராது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இன்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி அந்த கன்சல்டன்சிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இருந்தால் எதுக்கு இவங்க கிட்ட கொடுக்க போகிறாங்க, ரைட்டா. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் வேயில் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேயில் நம்ம ரெக்ரூட் பண்ணலாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், அதில் இவங்களுக்கு ஆப்டான அப்ளிகேஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பண்ணி அலோகேட் பண்ணிப்பாங்க. தென் வேலிடேஷன், அவங்கள என்ன பண்ணுறது, தகுதியை வந்து நிர்ணயிக்கிறது. தென் ப்ரொஃபைல் சப்மிஷன், அவங்கள வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மாதிரி அவங்கள கால் ஃபர் பண்ணுறது. தென் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஃபீட்பேக். தென் ஃபைனலி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. தென் ஃபைனலி செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது, ரைட். ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படிங்கிறதா பார்க்குறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போச்சிங் அப்படின்னு சொன்னால் என்னது, ரைவல் ஃபர்ம்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை தான் பக்கம் அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணி இழுத்துக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறோம், போச்சிங் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் தேர் ஓன் எம்ப்ளாயீஸு. ஸோ ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஓன் எம்ப்ளாயீஸு, சொந்த ஒரு வேலையாட்களை ட்ரைனிங் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஹையர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அதர் காம்படிட்டிவ் கம்பெனி, மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸில் இருந்து, அதாவது ரைவல் ஃபர்ம்ஸில் இருந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணிக்கிறது, வேலைக்கு எடுத்துக்கிறது. ஸோ பை பேயிங் தம் மோர் போத் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட். ஸோ அதிகமான அளவு ஃபைனான்ஷியலாக இருக்கலாம் அல்லது நான் ஃபைனான்ஷியல் வேலையாக இருக்கலாம், அவங்களுக்கு போதுமான அளவு பெனிஃபிட்ஸை கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது, தாம் பக்கம் எடுத்துக்கிறதா போச்சிங். இது என்ன சொல்கிறோம், நம்ம ரைடிங் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டில். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.